ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வராரு, என்னை காப்பாத்துங்க, இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அந்த தவறுக்கு உண்டான என்னென்ன நிவாரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கறது. அது வந்து அந்த வக்கீலுடைய கடமை. சார், நிறைய இடங்கள்ல இப்போ லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ ஏமாந்தவங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க சைட்லேயும் ஒரு வக்கீல் இருப்பாங்க, லஞ்சம் வாங்கினவங்கள்ட்ட ஒரு வக்கீல் இருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு வக்கீல் வாதிடுறதுல நிறைய இடங்கள்ல பண பரிவர்த்தனைகளில் கேஸ் வெற்றி பெற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்கள் உண்மை எப்படி தட்டுவீங்க? சார், ஒரு வக்கீலோட மிக முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது கிளைண்ட்டை காப்பாத்துறதா இல்லை உண்மையை வெளிக்கொண்டு வரதா சார்? அதாவது ஒரு வக்கீலுடைய கடமை முதல்ல கிளைண்ட்டை காப்பாற்றுறது, அதுக்கப்புறம் உண்மைகளை வெளிக்கொண்டு வர்றது. ஓகே, இது ரெண்டும் வந்து ரெண்டு குழல் துப்பாக்கி மாதிரி, இல்லை ரெண்டு கண்கள் மாதிரி, இல்லை தண்டவாளம் மாதிரி. ரெண்டு தண்டவாளத்தில் எப்படி ரெண்டு இருக்கோ அது மாதிரி. ஸோ இந்த ரெண்டும் தான் இதில் வந்து இதுதான் அப்படின்னு இல்லை. ஆனால் கிளைண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு தலையாய கடமை. ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வராரு, என்னை காப்பாற்றுங்க, இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அந்த தவறுக்கு உண்டான என்னென்ன நிவாரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறது. அது வந்து அந்த வக்கீலுடைய கடமை. இந்த இடத்துல வந்து நான் நீதி, நேர்மை, நியாயம் இதை மட்டும் தான் பண்ண போகிறேன், நீ உடனே உனக்கு வந்து தூக்கு தண்டனைக்கு பதில் இவனை வந்து கழுவில் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அப்படி அதுக்காக இல்லை. ஸோ அதில் உள்ள சட்டத்தில் என்ன எழுதியிருக்கோ, சட்டத்துக்கு உண்டான என்னென்ன ரைட் இருக்கோ, கிளைண்ட்டுக்கு என்ன ரைட் இருக்குன்றதை பார்க்கணும். அந்த ரைட்டை நிலைநிறுத்துறது லாயரோட கடமை. சார், இப்போ வந்து உங்கள் கிளைண்ட் வந்து ரேகிங் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கலாம் சார். அந்த இடத்துல ரேகிங் பண்ணதுக்கு தப்பு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதுக்கு நீங்கள் அப்பியர் ஆனால் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லுவீங்களா? தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு கேஸில் உள்ளே போயிடுவார். என்ன சொல்லுவீங்க சார்? பொதுவாகவே அந்த சம்மந்தப்பட்ட அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் எப்படி உங்களோட தவறை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். உண்மை நடந்ததெல்லாம் கேட்போம் என்னென்ன அப்படின்றத கேட்டுட்டு அவர் தரப்பில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அந்த நியாயத்தை எடுத்துரைப்போம். அவ்வளோதான். அதுக்காக வாலின்றா போய் ஆமா இது மாதிரி ஒரு அயோக்கியம் அது பண்ணணும்னு அப்படி பண்ண மாட்டாங்க யாருமே. அப்படி பண்ணணும்னு எந்த இடத்துலையும் கிடையாது. அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவர் ப்ரொடெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீ ஹேபிச்சுவல் கிரிமினலாக இருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணும். இந்த மாதிரி தவறு பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி தவறு பண்ணுறது தப்பு, இது வந்து குற்றம், இந்த குற்றத்தை வந்து திருப்பி செய்யாதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணி அதுக்கப்புறம் அவர் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அவருக்கு உண்டான நியாயம் என்ன இந்த இடத்துல. ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தவறு பண்ணியிருப்பார், அந்த சிறிய தவறுக்கு பல மடங்கு தண்டனை கிடைக்கும். ஒரு தடவை ஏற்கனவே தண்டனை கிடைச்சிருக்கும், தண்டனை கிடைச்சுமே அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தண்டனை கொடுப்பாங்க. ஸோ மனம் திருந்தின பல பேருக்கு வந்து இந்த இரட்டை தண்டனை, 3 தடவை தண்டனை, 4 தடவை வாழ்க்கை பூரா தண்டனைன்றது வந்து அது தப்புன்னுன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா மனம் திருந்திட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும். எந்த இடத்துலையுமே நீதித்துறையே என்ன சொல்லுது அப்படின்னா மக்களை வந்து திருத்துறதுக்கு உண்டானதான் நீதிமன்றமே தவிர அவங்கள வந்து பழி வாங்குறதுக்கோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அப்படின்றது கிடையாது. ஸோ மக்கள் நல்வாழ்வோட நல்லபடியாக வாழணுன்றது தான் வந்து இந்த நீதித்துறையோட கருத்தை தவிர மற்றபடி வேற எதுவும் அதில் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால அந்த கிளைண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் அந்த பர்டிகுலர் லாயர் செய்வாங்க. சார், நீங்கள் சொல்கிற கருத்தில் ஒரு பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் அப்படின்னா அவன் மனம் திருந்தினா வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டு நான் மனம் திருந்திடுறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? பொதுவாகவே இந்த மாதிரி கொலை ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யார் கொலை பண்ணுவாங்க? அவங்க கொலை பண்ணாங்கன்னா யாருக்கு பாதிப்பு அப்படின்னா கொலை பண்ணவங்க அவங்க இறந்தவங்க அவங்களுக்கு பாதிப்பு. அடுத்தது அவருக்கு எப்படி பாதிப்பு அப்படின்னா அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் இல்லையா? அவரோட குழந்தை குட்டிங்களை பிள்ளைங்களை அவருடைய குடும்பத்தோடு அவர் இருக்க முடியாது. ஒரு இடத்துல இதுதான் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு போட முடியாது. ஓகே, அவங்களால அவங்கள சுதந்திரமாக ஒரு தொழில் செய்ய முடியாது. அவங்க வந்து ஜெயிலில் போயிடுறாங்க. அது வந்து தண்டனை. ஓகே, அந்த தண்டனை வந்து கிடைக்கணும், கிடைச்சா பரவாயில்ல நான் போகிறாங்க. அது வந்து ஏதோ ஒரு மனநோய். என்னை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள்லாம் வந்து அவங்கள ஒரு மனநோயில் பாதிக்கப்பட்டவங்க. நோயாளிகளை என்ன செய்வீங்க? நோயாளிகளுக்கு நோயை சரி பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்துன்றது இந்த இடத்துல ஆணித்தனமாக எடுத்து வைக்கிறேன். சார், நிறைய இடங்கள்ல இப்போ லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ ஏமாந்தவங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க சைட்லேயும் ஒரு வக்கீல் இருப்பாங்க, லஞ்சம் வாங்கினவங்கள்ட்ட ஒரு வக்கீல் இருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு வக்கீல் வாதிடுறதுல நிறைய இடங்கள்ல பண பரிவர்த்தனைகளில் கேஸ் வெற்றி பெற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்க உண்மை எப்படி தட்டுவீங்க? அதாவது கேஸ் இதுல தான் வெற்றி பெறுது அதுல தான் வெற்றி பெறுதுன்ற கணக்கெல்லாம் கிடையாது. எல்லா பக்கமும் ஒரு இடத்துல அந்த நீதித்துறையில எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள்லையும் அவங்களுடைய சாட்சியங்களும் அந்த மற்ற எவிடன்ஸ் விட்னஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர அது மாதிரி ப்ரீவியஸ் கேசஸோடைய ரெஃபரன்ஸு சைட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த தீர்ப்பெல்லாம் வருமே தவிர இதுதான் வெற்றி பெறும் அப்படின்லாம் கணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, அந்தந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் ஒர்க்கு
ஒரு லாயர் இருக்காரு அப்படின்னா 2 லாயர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அரசாங்க தரப்புல இருக்காரு, இல்ல கம்ப்ளைண்ட் பக்கம் இருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாதிக்கப்பட்டவரோ அக்யூஸ்டோ யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய நிலையில இருந்துகிட்டு அவங்க கிளையண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது எப்படி, அவங்கள பாதுகாக்கிறது எப்படி. இப்ப அது உச்சபட்ச தண்டனையா தூக்கு தண்டனையா இருந்தனா அவங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி, இல்ல இவர் இந்த தகுதி வந்து கிடையாது அவருக்கு, அந்த மாதிரி ஒரு தூக்கு தண்டனை வர்றதுக்கு இல்ல, அவர் ஆயுள் தண்டனை குறைக்கலாம். ஆயுள் தண்டனையா குறைக்கிறவங்களுக்கு ஆயுள் தண்டனை அவ்வளவு நாள் வேண்டாம், 3 வருஷம் மட்டும் கொடுங்க, அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னு எடுத்துரைக்கிறதா அந்த அட்வொகேட்டோட கடமையை தவிர, இல்ல இவருக்கு தண்டனையே கொடுக்க தேவையில்லை, அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, சட்டத்தில் இது இருக்குன்றதை எடுத்து கொடுக்கறது தான் வந்து அந்த அட்வொகேட்டுடைய கடமை. அதனால இது வந்து அதுக்காக இவர் தவறு பண்றாரு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அவங்க அந்தந்த கிளையண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். ரெண்டாவது அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டுக்கும் அவருக்கு வந்து எல்லா வித ரைட்டும் இருக்கு. அவரை தன்னை நிரபராதின்னு நிரூபிச்சுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்டும் உண்டுன்றதான் என்னுடைய கருத்து. சார் இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ஒருவேளை கொலை பண்ணல அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றாரு அப்படின்னு, ஆனா நீங்க வந்து அவர் கொலை பண்ணாருன்னு ஜட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? இந்த மாதிரி எதையுமே ஜட்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, யாரு எந்த ஒரு அவங்க கிட்ட பேசும்போதே ஒரு நல்ல வக்கீல் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியறவங்க தான் நல்ல வக்கீல். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்டயே பேசி இந்த மாதிரி எப்படி நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லி கரெக்டா பேசி டீட்டெயிலாம் வாங்கிடணும். அப்படியும் வாங்காத பட்சத்தில் அவர் அதை விட புத்திசாலித்தனமா போய் சொன்னார்னா கண்டிப்பா கேஸ் வீக்கன் ஆகும். தோத்து போறது அவர் தான், அந்த கிளைண்ட். அவருக்காக வாதிடும் போது அந்த கேஸ் தான் தோத்து போயிருமே தவிர இவர் ஃபேக்டை சப்ரஸ் பண்றது, அட்வொகேட் கிட்ட சப்ரஸ் பண்ற எந்த ஒரு கேஸுமே ஜெயிச்சதா ரொம்ப பெருசா வந்து ஒரு எந்த சரித்திரமும் கிடையாது. எந்த இடத்துல கிளைண்ட் மறைக்கிறாங்களோ அவங்க கிளைண்ட் லாயலா இல்லை, அட்வொகேட் லாயலா இல்லை, 2 பேரும் லாயலா இருக்கணும். லாயலா இல்லை அப்படின்னா அந்த கேஸ் வந்து தோக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். மேலும் இந்த மாதிரி சந்தேகங்கள் இப்போ கிரிமினல் கேஸை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கோம். வருங்காலங்களில் சிவில் கேஸு மற்ற கேசஸ் எல்லாம் பற்றி பேசலாம். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேறு ஏதாவது இருந்தனாலும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பதில் சொல்கிறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.